கிராஸ் கட்டினால இது போட்டுருக்காங்க இதுக்கு தான் சரி சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0 to 1. 0 to 1 ஸ்டாண்டர்டு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். யோக் வந்து கீழே இருந்து தான் வரையணும், மேலேருந்து வரையக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது 1லேருந்து இது வந்து 3.5. நார்மலாக எல்லாருக்குமே 3.5 ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாற்றிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இது 1, இது 0. ஓகேங்களா. இது 3.5 ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் இங்கே 1லேருந்து 2 அது எவ்வளோனா நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு. வெயிஸ்ட் டிவைடட் பை 4 + 1.5. உங்கள் வெயிஸ்ட் எவ்வளோ இருக்குது? இது எவ்வளோ கொடுத்தீங்க? இதோட 1 இன்ச்சு கம்மியாக வரும்னு வச்சுக்கோங்களேன். 10 கொடுத்துருக்கீங்களா? 1 இன்ச்சு கம்மியாக 9. ஏன்னா நம்ம டாட்டு கொடுத்துருக்கோம். இது டாட் இல்லாமல் தான் நீங்கள் வரும். ஸோ வெயிஸ்ட் டிவைடட் பை 4 + 1.5. இது 0 to 2. இது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருந்துட்டு இது எவ்வளோ இருக்குன்றது ஆமாம் ஆமாம். வெயிஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 + 1.5 அது இங்கே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்கோ 3 கிட்ட இருக்கா? சும்மா அப்படியே ரேண்டமாக இது வந்து நம்ம ரேண்டமாக தான் மார்க் பண்ணுறோம். போட்டு இது வந்து ஸ்டாண்டர்டாக 3 இன்ச்சு வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போது இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4 இருக்கா? அப்போது இங்கேருந்து வச்சு இந்த 4 எங்கே வருது? இது அப்படியே கிராஸாக கொடுக்கும். கரெக்டாக வந்துச்சு. இதுதான் 8. அது இங்கேருந்து எடுத்தேன். இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டுட்டா ஆனால் இங்கே வரும்போது கரெக்டான நோட்டில் வந்துச்சு. ஆமாம். இங்கே ஃபைனலாக வரையும் போது இங்கேயும் ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து தானே வரைய போகிறேன் அதுக்காக. ஸோ இங்கே எவ்வளோ இது வந்து ரேண்டமாக தான் வருது. நம்ம கரெக்டாக வந்துச்சு. பட் யூஸ்வலாக வராது. ஒரு 4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அது பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த ஹைட்டில் இந்த மெஷர்மெண்ட் என்ன வருதோ அதுதான் இங்கே வரைஞ்சிடும். அதுக்கப்புறமா இப்போ இந்த ஹைட்டு இப்போ 2 to 4 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது இங்கே வச்சுட்டு இங்கே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா 14 பேக்கில் இங்கேருந்து 14 எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் வருதா இது? ஏன்னா நமக்கு சைடு மேட்ச் ஆகும். அதுக்காக இது எவ்வளோ வருது? பேக் வந்து ஃப்ரண்ட்டோட வச்சு ஆமாம். இங்கே ஆம்போல்லேருந்து இது வரைக்கும் 14 எங்கே வருதோ அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2.1 இருக்கா? இதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஆமாம்மா. இது எடுத்துருங்க. இங்கே தான் வந்துச்சா? இப்போ இது எவ்வளோ வருது? இது 2.1 இருக்கா? அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. அந்த 3.1 தான் இங்கே வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பேக்கோட மேட்ச் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த ஈலேருந்து 14 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6.5க்கு ஒரு புள்ளி இருக்கா? ஸோ அதே இடம் தான் இங்கே வரும். இங்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இது எதையும் ஜாயின் பண்ணி இது எதையும் ஜாயின் பண்ணி அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து 3.5 இன்ச்சு. இங்கே வந்து இது எவ்வளோ வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஹைட்டு ஸ்டாண்டர்டு இது 3 இன்ச்சு. இந்த இடம் மட்டும் பேக்கை வச்சுட்டு இந்த 5லேருந்து 14 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராவோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அதை தான் இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் இப்போ எப்படி இந்த இடம் இங்கே மேட்ச் ஆச்சோ இந்த இடம் இங்கே மேட்ச் ஆகும். அப்போ தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இது மேட்ச் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் இது கிராஸ் கட்டு நம்மளுக்கு இங்கே இது வரைக்கும் எடுத்துக்கோம். இங்கே வந்து 4 இன்ச் மட்டும் எடுத்துனா போதும். இதோட ஸ்ட்ரெயிட்டாக மேலேயும் 4 இன்ச்சு கீழேயும் 4 இன்ச்சு. ஸோ இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளவுஸ் போடும்போது இந்த இடத்துல இப்படி கேப் வரும். இப்படி ஓப்பன் வந்துச்சு அப்படின்னா 2 ஸ்டெப்பு பண்ணுவோம். ஒன்று அப்போனா ஒரு கப்பு பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த இடம் இல்லாமல் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். கப் சைஸை பொறுத்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை இதோட ஜாயின் பண்ணிவிடுவோம். அது எப்போ கொடுக்கணும்? அந்த முன்னாடி இந்த கேப் மாதிரி வருது இல்லையா? அதாவது கப் சைஸ் பெருசாக இருக்கும் உங்களுக்கு.
தச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கேப் வரும். நமக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம போட்டுடலாம் இல்லையா? இப்போ இதை வச்சு நம்ம போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு இப்போ வந்து இது 7.25 வந்துச்சுன்னா அப்ப அந்த காலேஜ் வந்து இங்கே கொடுக்க முடியாது. இங்கேயே கொடுக்கும். அதுதான் இங்கேயும் கொடுத்துப்போம், இங்கேயும் கொடுக்க போகிறோம். 2 இடத்துலையும் கொடுக்க போகிறோம். இது 7.25னா அதே 7.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது எங்கே வருதோ அதே அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இங்கேயும் கொடுத்துட்டு இதை இதோட ஜாயின் கொடுத்தோன்னா அந்த கேப் வராது. ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்து ப்ரைஸ் சேரும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓ பரவாயில்ல தெளிவாக தான் இருக்கியாமா நீ முடிஞ்சுதா?